இன்றைக்கி நான் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா வாங்க. காலையில் எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். எங்கள் அம்மா அத்திப்பழம் கொடுத்துருந்தாங்க, அதில் ஜூஸ் போடலான்னு சொல்லிவிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட பால் சேர்த்து அடித்து எடுத்துக்கிறேன். சுகர் சேர்த்துக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு சுகர் பார்டரில் இருக்கான். அதனால் சுகர் கம்மியாக சேர்த்துக்கிறதுக்காக தேன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காவை நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்தேன். இன்றைக்கி சிகப்பரிசி அவலில் தான் சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கு 10 நிமிஷம் அது தனியாக ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன, தனியாக ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகாலாம் போட்டுட்டு அது கூட நான் வேக வச்ச கொள்ளு சேர்த்து பரட்டி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொள்ளு வேக வைக்கிறப்பவே உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அது சூடானதுக்கப்புறம் தனியாக எடுத்துட்டேன். அதே பேனில் எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. அது கூட நறுக்கின குடமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அது நல்லா வதங்கி வர்றப்போ பாதி வேக்காட்டில் ஒரு முட்டையை உடச்சி நல்லா அதை ஸ்க்ரம்பிள்டு மாதிரி பண்ணிக்கிட்டேன். நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா பண்ணதுக்கப்புறம் அந்த குடமிளகா கூட சேர்ந்தாப்பில் நல்லா பரட்டிட்டு நம்ம வேக வச்சு எடுத்த அவல் இருக்கு இல்லையா, அந்த அவலை அதில் போட்டு பரட்டி எடுக்க போகிறேன். அவல்னு நினைக்காதீங்க, அது தேறிடும் நல்லா அரிசி மாதிரி. அதனால் இதில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மேலே மிளகுத்தூள் தூவி இறக்குனா சூப்பரான குடமிளகா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, நான் டிஃபன் அண்ட் லஞ்சுக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில் டிஃபன் என்னென்னா கொள்ளும் ஒரு முட்டை வேக வச்சு எடுத்துகிட்டு அது கூட ஒரு 3 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதுதான் இன்றைக்கி என்னோடய மார்னிங் டிஃபன். என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சமாக பேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு தனியாக அவருக்கும் செப்பரேட்டாக பேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லன்ச்சு தான் பேக் பண்ண போகிறேன். லன்ச்சுக்கு நம்ம செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் எடுத்துகிட்டு கூட வெள்ளரிக்காய் தான் எடுத்துகிட்டு இன்றைக்கி போகிறேன். எதுக்கு இவ்வளோ ஹெல்த்தியாக நான் செஞ்சு சாப்பிட்றேன்னா, எனக்கு சுகர் பார்டரில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான். கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போது சுகர் இருந்துச்சு. செகண்ட் டெலிவரிக்கும் இது மாதிரி ஆகக்கூடாது இல்லையா, இப்போ தான் நெக்ஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அவங்க தான் சொன்னாங்க சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க.